மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், புது கவர்மெண்ட் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகுது. நிலையில் எப்படி கடந்த ஆட்சி காலத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலை, பாலியல் கொடுமைகள், என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக வச்சுட்டு இருந்தோமோ அதே தான் இந்த 15 நாட்களும் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 15 நாட்களில் 19 பாலியல் வன்கொடுமைகள், 25 கொலைகள், அதில் வந்து 4 இரட்டை கொலைகள். இப்போ நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டு பேசியிருக்காங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைன்றது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டாகவும் வைக்கப்படுது. நிறைய அதுக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நிறைய காவல்துறை அதிகாரிகள் வந்து டிரான்ஸ்ஃபரும் நம்ம பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியிலேருந்து சிட்டி போலீஸ் கமிஷனர்லேருந்து இன்டெலிஜென்ஸில் வரைக்கும் அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. சென்னையில் நான் பார்த்தோம், நிறைய இன்ஸ்பெக்டர்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்காங்க. நிறைய ஒரு இன்ஸ்பெக்டர்லாம் சஸ்பெண்ட் பண்ண போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ சென்னை கமிஷனராக புது சென்னை சிட்டி கமிஷனராக அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்களும் பொறுப்பேற்றிருக்காரு. அதற்கு முன்பு இருந்த கமிஷனர் மொதாக் அவர் வந்து ஆப்ரேஷன் ஸ்பெஷல் டிரைவ்னு கண்டக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே நைட்டில் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள்லாம் வந்து கைது நடவடிக்கையும் பார்த்தோம். என்ன நடக்குது சார் சிட்டிக்குள்ளேயும் சரி, இப்போது ஓவரால் தமிழ்நாட்டிலையும் சரி, அது புது அதிகாரிகள் குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்குது சார்? அதாவது நீங்கள் வரிசைப்படுத்தி வந்தீங்க, 14 கொலைகள், இரட்டை கொலைகள், பாலியல் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. புது ஆட்சி வந்த உடனே, இப்போ இதில் மெயினாக வந்து புது ஆட்சி வந்தோடனே இப்போது ஒரு எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டை ஒரு பத்திரிக்கையாளராக நம்ம உடனே எடுத்து வைக்க முடியாது. அவங்க இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ 10 நாளுக்குள்ளே வந்து சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோலில் கொண்டு வரணும், முதல் ஒரு பொறுப்பு தானே அப்படின்ற மாதிரி. இப்போது இதை வலையொலியில் பார்க்குறவங்களே என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து பேசுகிறதாகவும், நான் ஆளுங்கட்சி தரப்புலேருந்து பேசுகிறதாகவும் அப்படி தான் கீழே கமாண்ட் வரும் நமக்கு. வந்தால் வரட்டும், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் யதார்த்தத்தை ஒரு விஷயம் பேசணுன்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல தப்பு. ஆட்சி மாறினதுனால தான் அதிகாரிகள் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. இத்தனை கொலை நடந்திருக்கு, இப்போ நம்ம பேசும்போது கொலை நடந்திருக்கு அப்படின்னா, என் வீடும் உங்கள் வீடும் பக்கத்து வீடு. நீங்களும் நானும் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்கு அந்த 2 அடி செவத்துக்காக நீங்களும் நானும் அடிச்சுக்கிறோம், கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது இது நம்மளோட தனிநபர் பிரச்சனை. என்னுடைய தெருக்கும் உங்களுடைய தெருக்கும் பக்கத்து தெரு, நம்ம 2 பேர் தெருவுக்கும் கலவரம் நடந்தால் தான் அது பொது பிரச்சனை. அப்போது இந்த பிரச்சனை நடந்தால் தான் அது முதல்வரோட பொருள். அப்போது இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு தனி மனித மோட்டிவ் தொடர்பாக தான் இருக்கும். இப்போது நம்ம ஒரே வார்த்தையில் ஆளுங்கட்சிக்கு சப்பக்கட்டு காட்டுறோன்னு சொல்லிட்டு வர முடியாது. புள்ளி விவரங்களை எடுத்து வைக்கணும். இப்போ புள்ளி விவரங்களை எடுத்து வைக்கணும்னா, இந்த அரசு வந்த உடனே அதிகாரிகள் மாறினாங்க. அதிகாரிகள் மாறும்போது ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஐஜி இன்டெலிஜென்ஸு மாறினாங்க. இந்த ஐஜி இன்டெலிஜென்ஸு வந்து அஸ்ரா கார்க். இந்த அஸ்ரா கார்க்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவரை இந்த அரசோட அதிகாரி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசோட அதிகாரி இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அரசுடைய அதிகாரின்னு இவரை சொல்ல முடியுமா? அவர் ஒரு நேர்மையான அதிகாரி தான் நீங்கள் சொல்ல முடியும். அப்போது அதுக்கு முன்னாடி இருந்த அரசுலேயும் அவருடைய பணியை செம்மையாக செய்துட்டு வந்திருக்காரு. கடந்த அரசுலேயும் வந்து எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் நடக்குதோ அங்கே அஸ்ரா கார்க்கை அனுப்பிச்சு சரி செய்ய வச்சாங்க. அப்போது அவர் டிஎம்கேவோட அதிகாரியாக தெரியலை, கரெக்டுங்களா? அப்போது அவர் நேர்மையான அதிகாரி. அப்போது அதே நேர்மையான அதிகாரி இந்த அரசு வந்தோடனே அவங்கள ஏன் புறக்கணிக்கல? அவங்க டிஎம்கேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏன் முக்கிய பொறுப்பில் கொடுத்துருக்காங்கன்னா, மாற்றாம் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. இதெல்லாம் முன்னால் இருந்த முதல்வர் அவருடைய இதில் வர்ற கவிதைகள் தான், அவரோட இதுதான், அவர் சொல்கிற பயன்படுத்துகிறது தான். அந்த மாதிரி ஒரு நல்ல அதிகாரிகளை எல்லா இடத்துலையும் பணியமர்த்தப்பட்டாங்க. இப்போ அவங்க பணியமர்த்தப்பட்டு சென்னை பெருநகர காவல் ஆணையராக உதாரணத்துக்கு அமுல்ராஜ் ஐபிஎஸ் அவர் வந்து தாம்பரத்தில் கமிஷனராக இருந்தார் நடுவில். அதுக்கப்புறம் துறை மாற்றப்பட்டது. இப்போ தாம்பரம் கமிஷனரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெருநகர காவல்துறைன்றது எப்படின்னா, சென்னை பெருநகர கிரேட்டர் சென்னை போலீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனர் கீழே 5 அடிஷ்னல் கமிஷனர் இருப்பாங்க. 5 அடிஷ்னல் கமிஷனர் கீழே 6 ஜாயின்ட் கமிஷனர் இருப்பான்.
6 ஜாயிண்ட் கமிஷனர் கீழே ஒரு 20 டிசி இருப்பாங்க, யூனிட் வரியாக இருப்பாங்க. சவுத் டிசி, மயிலாப்பூர் டிசி, திருவல்லிக்கேணி டிசி, அண்ணாநகர் டிசி, டி நகர் டிசி, இது இல்லாமல் யூனிட்டில் இருப்பாங்க. சிசிபியில் இருப்பாங்க, அந்த யூனிட் இந்த யூனிட்னு ஒரு 20 இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 47 ஏசிபி இருப்பாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த 2 ஸ்டேஷனுக்கு ஒன்று, இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன், மயிலாப்பூர் கோட்டுப்புறம், இந்த கோட்டுப்புறம் அபிராமபுரம், இப்படி ஒரு இப்படி இருப்பாங்க. அது இல்லாமல் தனியாக ஆலுமன்ஸே ஒரு 39 ஆலுமன் இருக்குது என்னோடய நினைவு சரியாக இருந்துச்சுன்னா. அப்போது தாம்பரம் கமிஷனரேட்டுன்றது வந்து இதில் ஒரு ஜேசி பார்க்கக்கூடிய லிமிட்டை பிரித்து தான் கொடுத்தது. இந்த பக்கம் ஆவடி கமிஷனரேட்னா அதில் ஒரு ஜேசி பார்க்கக்கூடியது. அப்போ தாம்பரம் கமிஷனரேட்டில் ஒரு பணியை சிறப்பாக செய்தவர். அப்போ தாம்பரம் கமிஷனரேட் உருவாக்கப்பட்டோன்னா அதில் முதல் கமிஷனராக நியமிக்கப்பட்டது ஓய்வு பெற்ற ஏடிஜிபி ரவி அவர்கள் தான் வந்து அதில் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்தது வந்து அந்த இடத்துல அமுல்ராஜ் அவரங்க. அப்போது அந்த அமுல்ராஜை எடுத்துகிட்டு வந்து இப்போ கிரேட்டர் சென்னை கிரேட்டர் சென்னையில் கொண்டு வந்து அவங்கள வந்து கமிஷனராக உட்கார வைக்கிறாங்க. அவர் உட்காந்து 48 மணி நேரம் இப்போ தான் நிறைவாயிருக்கு. அதுக்குள்ளே இந்த இத்தனை கொலைகள் இந்த 10 நாள்னு அப்போது முன்னாடி இருந்த கமிஷனர் இருக்கும்போது நடக்கவே இல்லையா? இப்போ நான் ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்கிறேன். முன்னாடி, அதாவது கடந்த ஆண்டுகளில் வந்து ஆவடி கமிஷனரேட்டுக்குள்ளே நடந்த சம்பவம் கடந்த ஆண்டுகளில் மட்டும் இந்த 2 நாளில் பண்ணது. இப்போ இவங்க இந்த 2 நாட்களில் மே 21லேருந்து 23 இந்த 2 நாள் 21, 22, 22 இந்த 2 நாளில் பண்ணதை மட்டும் என்னென்னா 112 சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள். ஹெச்எஸ்னா சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள். இந்த சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டு அவங்க மேலே அவங்கள கூப்பிட்றாங்க. 112 சரித்திர பதிவேட்டை கூப்பிட்டு அவங்கள வந்து கைது செய்து அவங்க விசாரிக்கிறாங்க, கைது செய்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அடுத்து கடந்த ஒரு வாரத்தில் கஞ்சா தொடர்பான வழக்குகள் மட்டும் 14 வழக்குகளை, நான் சொல்கிறது ஆவடி கமிஷனரேட்டோடைய 14 வழக்குகள். இப்போ நான் சொல்கிறது 112ன்றது ஆவடி கமிஷனரேட் எல்லைக்குள் உட்பட்ட வருது. அப்போ 14 வழக்குகளில் வந்து 24 பேரை கைது செய்யப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து 185 கிலோ கஞ்சாவை கைப்பற்றுறாங்க இந்த ஒரு வாரத்தில். அதே கடந்த ஆண்டு, நான் நடப்பாண்டுக்கு போயிடுறேன், இப்போ விட்டுறேன். இப்போ தாவேகா வந்துருச்சுல, இப்போ விஜய் தானே எல்லாத்துக்கும் காரணம். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருக்கும்போது எதுவுமே இல்லை. அப்படியே நியூசிலாந்து சுவிட்சர்லாந்தில் இருக்க மாரியே தான் நம்ம இருந்தோம். நடப்பாண்டில் மட்டும் 229 வழக்குகள், அதில் 355 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 355 பேரில் அவங்கக்கிட்ட இருந்து கைப்பற்றினது வந்து 976 கிலோ, அதாவது 1 டன். அது கொஞ்சம் அங்கங்கே பிசிறு தட்டுன்றதுக்காக விட்டுருக்காங்க. 1 டன் கஞ்சாவை வந்து ஆவடி கமிஷனரேட்டுக்குள்ளே பிடிச்சிருக்காங்க. கஞ்சாவை பறிமுதல் செய்தி பண்ணிருக்காங்க. அதில் நடப்பாண்டில் 47 குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை பதிவு செய்திருக்காங்க ஆவடி கமிஷனரேட். 47 குண்டர். அது இல்லாமல் குட்கா தொடர்பான வழக்குகள் 294 வழக்கு பதிவு செய்திருக்காங்க. குட்கா, அதாவது கஞ்சா இல்லாமல் 294 வழக்கில் 298 பேரை, அந்த வழக்கில் சுமார் வந்து 298 பேரை கைது பண்ணி அவங்க கிட்டேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது வந்து 580 கிலோ குட்காவை பதிவு செய்கிறாங்க. அதாவது 1/2 டன் குட்காவை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க. இது மட்டும் தாம்பரம் கமிஷனரேட். அப்போ ஒரு வருஷத்தில் ஆவடி கமிஷனரேட்டில் நடப்பாண்டில் மட்டும் இவ்வளோ. அப்போ இந்த 10 நாளுக்குள்ளே 21, 22 ஆவடி கமிஷனரேட் 2 நாள் தான் நடவடிக்கை இருக்காங்க. அதிலே 112 ரவுடிகளை வந்து கைது செய்திருக்காங்க. இது ஆவடி முடிஞ்சு போச்சு. இப்போ சென்னை நகருக்குள்ளே 2 நாட்களில் ஒரு கொலை நடந்துச்சு. ஆவடி மணலிப்புதூரில் வந்து ஒருவரை கொலை பண்ணுறாங்க, அப்புறம் ஓட விட்டு இன்னொருத்தரை கொலை பண்ணுறாங்க. அடுத்து எதிர்க்கட்சிகள் வெறும் வாய்க்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இது வந்து விமர்சன பொருளாயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமுல்ராஜ் அவருக்கு மிகப்பெரிய டாஸ்க்கு காத்திருக்கு. அமுல்ராஜ் திறமை இல்லாத நபரை அங்கே உட்கார வைக்க மாட்டாங்க, திறமையான நபரை தான் அங்கே உட்காருப்பாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு கமிஷனர் உட்கார வச்சாங்கல்ல, 110வது கமிஷனர் அருண் ஐபிஎஸ் இருந்தார்ல, அதுக்கப்புறம் 111 ஒருத்தர் வந்தார் நடுவில். அதுக்கப்புறம் இப்போ 112வது கமிஷனர் அவர் நடுவில் தற்காலிகமாக இருந்தவர். இவர் வந்து பர்மனெண்ட்டாக 112 இப்போதைக்கு இருக்கார். அப்போது அருண் கமிஷனராக இருக்கும்போது என்ன பண்ணார், அவருக்கு வேண்டிய நபர்கள் எல்லாரையுமே எல்லா காவல் நிலையங்கள்லையும் பணியமர்த்தப்பட்டாங்க. இப்போ அவங்களாம் யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க? அவங்க ஒரு இடம் கேட்டிருப்பாங்க. இப்போ காவல்துறையில் வந்து டிரான்சஸ் அப்படின்னும் போது இந்த ஏரியா இந்த லிமிட், ஓகே உங்களுக்கு எது வேணும் சார், இது வேணும், ஓகே நம்ம இது வேணும் அப்படின்னும் போது
அவங்க எங்கேயோ ஒருத்தங்க கேட்டபோது அவங்களுக்கு முக்கியமானவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். இப்போ இவர் மாதிரி வந்திருக்காரு. இவர் மாதிரி வந்தோடனே இவருக்கு இவருக்கு அதாவது நீங்கள் ஒரு யூனிட் எடுத்துகிட்டு போகிறீங்க, 100 கேமராமேன் இருப்பான், உங்களுக்கு ஆப்டான ஒருத்தங்க இருப்பாங்க, எப்போ வேணாலும் எதுக்கு மேலே தயாராக இருப்பாங்க. நீங்கள் இப்படி திரும்பினீங்கன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியும், நீங்கள் இப்படி திரும்பினீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும். அப்படி தெரிஞ்ச மாதிரி எல்லா துறையிலும் எல்லாருக்கும் ஆப்டானவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. ஓகேங்களா? பல டிரைவர்ஸுக்கு பல கண்டக்டருக்கு ஒரு சில டிரைவர் மட்டும் தான் சூட் ஆவாங்க, எல்லா டிரைவரும் அந்த மாதிரி தான். இப்போ கமிஷனர்னு வரும்போது அவருக்கு ஆப்டான காவல் ஆளுநர்கள் அதாவது காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், துணை ஆய்வர், இவர்களெல்லாம் அங்கே பணி அமர்த்தக்கூடிய கமிஷனரேட்லேருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ராஜா, மந்திரி, சேனாதிபதி இதெல்லாம் நியமிப்பாங்க. இதுக்கு நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி டாஸ்மாக் கடையில் மது விற்பனை செய்ததாக ஒரு காவல் ஆய்வாளர் வந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டாங்க. பார்த்தீங்களா? அதாவது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி எங்க வேலை விற்பனை. ஆமாம், இந்த பக்கம் திருவட்டியூர்ல அவர் பேர் ஏதோ மோகன்தாஸ்னு ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன், மோகன்தாஸ்ன்னு பேர் நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஜூரி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக அவங்க பண்ணலை, அவர் அன்றைக்கி லீவு, இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு, அவரை பண்ணிட்டாங்க. ஆமாம், இன்சார்ஜ். ஆனால் இதில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இன்ஸ்பெக்டரை மாற்றுவாங்க, இன்ஸ்பெக்டரை போடுவாங்க, இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் அந்த பார் நடத்தினவன் அவன் மேலே என்ன நடவடிக்கை? இது ஒரு கேள்விக்குறி. இதெல்லாம் இங்கெல்லாம் சரி. அதாவது அந்த விலை அந்த வேறையே கிள்ளி போடணுன்ற மாதிரி அந்த இவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, உடந்தையாக இருக்காங்க, இவரோட அனுமதி ஆசீர்வாதத்தில் தான் அது நடக்குது. அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், அது மாதிரி எடுக்கிறது இல்லை. காவல்துறை அப்படின்னு வரும்போது என்ன நினைக்கிறாங்க, ஒரு புகாரை பதிவு செய்த உடனே அன்னைக்கே தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே காவல்துறைக்கு போனால் இன்றைக்கே இப்போ ஒரு பிரச்சனை போனால் இப்போவே சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. பல கோடி ரூபா செலவில் 2.1 ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததில் அதை நான் படித்த வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா 0 எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்குது. 0 எஃப்ஐஆர்னா இப்போ நேற்று முன்தினம் வந்து எனக்கு ஒரு நைட்டு கால் பண்ணார் ஒருத்தர், அண்ணாரிவாலை எழுத்த மாதிரி கிரியப்பா சாலையிலேருந்து ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்காங்க, என் தங்கச்சி இங்கே அங்கே அடிச்சுட்டு இங்கே திரட்டி விட்டார், என் தங்கச்சி இங்கே வந்துருச்சு, அவர் குடிச்சிட்டு வந்து என் தங்கச்சியை இங்கே அடிக்கிறார் என்ன, ஏன்னா என் தங்கச்சியை நைட்டு கொடுமையாக அடிக்கிறாரு. அடித்த உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உடனே கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டு எல்லைக்கு உட்பட்ட ஈத்திரி காவல் நிலையத்துக்கு நாங்கள் போயிட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, காலையில் வாங்க, நான் குடிச்சிருக்காரு, காலையில் நடவடிக்கை எடுக்கிறேன். நாங்கள் காலையில் எங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து நீங்கள் இந்த லிமிட்டில் வராது, R1 காவல் நிலையத்தில் போய் கொடுங்கன்றாங்க. நான் உடனே R1க்கு நீங்கள் போக வேண்டியதானங்கன்னு நான் கேட்டேன். இல்லை, R1 காவல் நிலையத்துக்கு நாங்கள் போயிட்டோம். R1 காவல் நிலையம் அந்த அலுவலகம் பக்கத்து உள்ளுக்குள்ளேயே ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க இங்கே வராது, நீங்கள் திரும்ப அங்கே போய் கொடுங்கன்றாங்க. இப்போது நாங்கள் திரும்ப இங்கே வந்தாங்க, அங்கே தான் வரணுன்றாங்க. இப்போ எனக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்னு கேட்டேன். சார் தயவு செய்து எந்த இடத்துல புகார் கொடுக்கணும்னு எனக்கு சொல்லுங்கள் சார்ன்றார். அப்போ நமக்கே தெரியல. அப்போது இதுக்கு தான் அந்த 2.1 கொண்டு வந்தது 0 எஃப்ஐஆர்ன்ற ஸ்கீம். எந்த இடத்துல வேணாலும் அந்த புகாரை பதிவு செய்தோன்னா உரிய காவல் நிலைய எல்லைக்கு அந்த காவல் நிலையத்துக்கு அந்த எஃப்ஐஆர் போயிடும். இங்கே ஒரு இப்போ இன்ஸ்டன்ட் வந்து நம்ம கிண்டியில் நடக்குது, நம்ம இங்கே வலசரவாக்கத்தில் உட்காந்துட்ருக்கோம், ஜூரி ஸ்டேஷன் வந்து கிண்டி காவல், நம்ம இந்த ஸ்டேஷன்லேயே புகாரை போட்டு இங்கேருந்து நம்ம அந்த ஜூரி ஸ்டேஷன் போய்ட்டு அங்கே என்கொயரி ஆஃபீஸர், ஐஓ, இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான், இதை கூட பண்ண முடியாமல் இருக்காங்க. இது ஒரு பக்கம். காவல்துறையில் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காவல்துறைன்னு பார்த்தா இந்த ஆட்சி வந்த உடனே பதவி ஏற்றுக்கிட்ட உடனே முக்கியமாக கவனிக்கணும், பதவி ஏற்றுக்கொண்ட உடனே திருச்சியில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எல்லா ரவுடிகளும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் நிற்க வச்சு ஓப்பன் ஸ்டேடியத்தில் நிற்க வச்சு நீங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இன்னுமேட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் அதாவது மனித உரிமையில் மீறி எல்லாரையும் வெயிலில் நிற்க வச்சு இவர் அந்த கொடி கம்பத்தில் ஏறி வச்சு ஹீரோயிசம் காட்டினார். அவர் வந்து இங்கே இதில் இருந்தாப்புல நுங்கம்பாக்கத்தில் இருந்தார் 2018 ஜூன்லலாம். இங்கேருந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டார். தூத்துக்குடியில் போய் அந்த தூத்துக்குடி கலவரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அவரை ஓட விட்டாங்க. அந்த ப்ளூடூத்தை போட்டுட்டு அங்கே கம்யூனிஸ்ட் நாகப்பட்டினம் கம்யூனிஸ்ட்லாம் கட்டை எடுத்துகிட்டு ஓட விட்டாங்க அவரை. இவர் மறைச்சிருக்காருன்னு அவங்கள அடிக்க வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கே வந்தார். அவர் நாகப்பட்டினத்துக்கே வந்தார். நீங்கள் முதல்ல அடி கேட்டிங்களா பாலியல் வழக்கு இருக்குன்ட்டு, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நேர்மையை சொல்லித்தர, அதாவது பப்ளிசிட்டிக்காக எங்கே போனாலும் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் மாதிரி
ஒரு கூடையே ஒரு கேமராமேனையே எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டாவிலேயே ரீல்ஸ் போடுறது தான் அதோட வேலை. இந்த செல்வ நாகரத்னத்தோட வேலை. ஓப்பன் ஸ்டேஜில் வச்சு ஸ்டேடியத்தில் வச்சு அவ்வளோ ரவுடி ஹெச்எஸில் இருக்கவங்களாம் நீ கூப்பிட்டு நீங்கள்லாம் ஒழுங்காக இருக்கணும், இல்லைனா உள்ளே போயிடுங்க, நீங்கள் மிரட்டுற. அப்போ என்ன அர்த்தம்? இது ஒரு கிரேட்டாகவும் தன்னை ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸர் நினச்சிப்பார். உடனே விஜய் ஆட்சி அமைச்சோன்னா நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துடலாம். இதான கற்பனை. வேலை செய்கிறவனுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. அது மாதிரி தான் அஸ்ராக்காருக்கு. அஸ்ராக்காருக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி அவள் தான். அவருக்கு கிட்டத்தட்ட போலீஸுக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் நேர்மையாக வேலை செய்தீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் உங்களை யாருக்குமே பிடிக்காதுல்ல. நேர்மையாக இவன் மட்டும் என்னடா நேர்மையாக இருந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி அஸ்ராக்காருக்குனாவே ஒரு கெடுபிடியான அதிகாரி, காவலர்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரி. இந்த மாதிரி அதிகாரிக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை, கொண்டு வந்து வச்சுட்டாங்க இங்கே கொண்டு வந்து. அப்போ அந்த ஒரு செல்வ நாகரத்னம் பப்ளிசிட்டி பண்ணுறாரு. அவர் மேலே ஒரு பெண் புகார் இருக்குது. அந்த புகார் என்னாச்சு? இப்போ நியாயமாக நடக்கணும். அந்த புகாரை கடந்த ஆட்சிக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. கடந்த ஆட்சியில் தானே அவர் இருக்கிறார் அதிகாரி, அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களே. அப்போ இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் அதிகாரி இவங்கள ஒரு புறந்தள்ளுங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த டிராஃபிக் போலீஸ்ன்னு பார்க்கும்போது டிராஃபிக் போலீஸுக்கு கடந்த ஆட்சியில் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தாங்க. என்ன நிர்பந்தத்தைனா, ஃபைன் போடுங்க, டார்கெட்டுக்கு கொடுத்துருவாங்க. இந்த இப்போ சேல்ஸுக்கு கொடுத்துருவாங்களா, கார் சேல்ஸு, இன்சூரன்ஸு, பாலிசி, இந்த மாதிரி எனக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு நீ உன்னோட டார்கெட் இவ்வளோ தான், இன்றைக்கி இவ்வளோ பேசி இந்த மாதத்தில் முடிக்கணுன்ற மாதிரி ஒரு எஸ்ஐ டிராஃபிக்கில் இருக்கவங்களும் ஒரு நாளைக்கு 10 போடணும், 6 போடணும். எத்தனை போலீஸ் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? சார் என்ன சார் அப்படின்னா, சார் நான் இப்போ மிஷினை வாங்கிட்டேன்னா இப்போ நான் 6 போட்டாகணும் சார், 13 போட்டாகணும் சார் அப்படின்னு அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டாங்க. அப்போது டிராஃபிக்கை பார்த்துக்க விரிவுபடுத்தக்கூடிய காவலர்கள் எல்லாருமே மரத்து நிழல்லையும் இல்லை டேர்னிங் பாஸ் ஆகிற இடத்துலையும் இந்த மாதிரி இடத்துல நின்று கடந்த 5 ஆண்டுகளில் ஃபைன் போடுறதுல தான் குறியாக இருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை வாங்கி இவங்களுக்கே சம்பளம் கொடுத்துடலாம் அப்படின்ற. அப்போது இந்த அரசு அவங்க அந்த ஃபைன் போட வேண்டியது தான். எப்படி ஃபைன் போடணும்? ரேஷ் டிரைவிங்கு போடணும், ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்க்கு போடணும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி காவல்துறையில் ஒரு காவல் நிலையத்துக்கு எவ்வளோ காவலர் இருக்காங்களோ அந்த காவலர் ஸ்ட்ரென்த் தான் இப்போயும் இருக்குது. இப்போது நீங்கள் சிங்கப்பெண் திட்டம் என்ன ஆச்சு அப்படின்னு கனிமொழி கூட கேட்டிருந்தாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பிங்க்குன்னு போட்டிருந்தீங்களா, அப்போ என்னாச்சு? நீங்கள் தானே பிங்க்குன்னு கொண்டு வந்தீங்க ஒன்று, அப்போ என்னாச்சு? அதாவது சரி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் கரெக்டு தான். அந்த ஆட்சி காலத்தில் வந்து இவ்வளோ நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எதிர்கட்சி தானே குற்றம் சாட்டிட்டு இருக்கு. அதை தான் சொல்கிறேன். இப்போது லா அண்ட் ஆர்டர் வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருந்தார். லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிஜன் மாதிரி. நீங்கள் ஒரு மாஸ்க் எடுத்துட்டீங்க, இன்னொன்று வைக்கிற அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அங்கே கொஞ்சம் விட்டாலுமே மொத்தமாக காலியாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சியில் குறிப்பாக சொன்னது அந்த இடத்துக்கு தான் இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆட்சியை வேணான்னு மக்கள் தூக்கி எறிஞ்சு இப்போ ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே வந்தோடனே நீங்கள் அதிகாரிகள்லாம் மாற்றுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்களே பக்கத்து வீட்டுக்காரங்களும் சண்டை போட்டு அந்த இடத்துல ஒரு க்ரைம் நடந்துருச்சு, அதை வந்து தடுக்க முடியாதது ஓகே. ஆனால் அதை தாண்டி இங்கே அந்த ஒரு பாலியல் வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இந்த 10 நாளில் ஒரு கொலைன்றது வந்து நீங்கள் சொன்னீங்க எஸ்டிசி டெஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு, கெடுபிடி இருக்குன்ட்டு. அதையும் தாண்டி இங்கே குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை தடுக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்கள நோக்கி தான், ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவங்கள நோக்கி தான் கேள்வி எழுப்புவாங்க. ஸோ அப்படி எழுப்பும்போது அதுக்குண்டான பதில் என்ன? நீங்கள் அதிகாரிகளை மாற்றிட்டீங்க, ஓகே, அப்படி போட்ட அதிகாரிகள்லாம் இங்கே வந்து பர்ஃபெக்டாக செயல்படுவாங்களா? அதை நீங்கள் எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை தான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ காவல்துறை அதிகாரியை நியமிக்கப்பட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசு அமைஞ்சு நேற்று முன்தினம் தான் முழுமையான அமைச்சரவை நிறைவு பெற்றிருக்கு. கரெக்டுங்களா? முழுமையாக ஒரு கவர்மெண்ட் வந்து கை கால் உடம்பு முழுமையாக ஒரு ஸ்ட்ரெச்சரோட எல்லா துறைக்கும் இன்னார்னு ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த துறையில் ஐஏஎஸ் அதிகாரி மாறி இருக்காங்க, அமைச்சர்கள் மாறி இருக்காங்க, அரசு மாறி இருக்கு, முதல்வர் மாறி இருக்கார், இப்போ காவல்துறை அதிகாரி மாறி இருக்காங்க. இப்போது எல்லா கிரைம் ரேட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். 2 வழக்கு 3 வழக்கு இருந்தாவே அவன் மேலே எச்எஸ் போட்டுருவாங்க. அப்போ 2 வழக்கு 3 வழக்கு இருந்தோன்னா அவன் ரவுடி ஆயிடுறான். எச்எஸ்ன்னு போட்டோம்னா அவன் ரவுடி ஆயிடுறான். கரெக்டுங்களா? நீங்கள் பார்க்க மாதிரி சிங்கம் படத்தில் வர மாதிரி 10 கார் வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து டக்குன்னு இறங்கி அவனுக்கு பதில் இன்னொருத்தர் கையெழுத்து போடுற ரவுடிங்கெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ எல்லாம் 3 பேண்ட் இடுப்பில் நிற்காததும், முழங்காலுக்கு கீழே தான் பேண்ட்டு போடுற மாதிரியும், ஒரு லப்பர் செருப்பை மாட்டணும், இந்த புள்ளிங்க ஸ்டைலில் இருக்கிறதுங்க. ஏன்ட்டா அதுங்க 2 கேஸ் 3 கேஸ் வாங்கணும்னா அது எச்எஸில் சேர்த்துறாங்க. எச்எஸில் சேர்த்தாவே ஒரு கௌரவமாக ஆகிடுதுங்க அதுங்க. இப்போ இந்த காவல்துறை சென்னையை பொறுத்தளவுக்கு, சென்னை பெருநகர காவல் ஆணையரை பொறுத்தளவுக்கு
மிகப்பெரிய டாஸ்க்கு காத்திருக்கு. எப்படின்னா, காலையில் அவர் எந்திரிச்ச உடனே இனி எந்த சம்பவம் நடந்தாலும் எதிர்க்கட்சி பலமானது, ஆளுங்கட்சி பலவீனமாக இருந்த ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுங்கட்சி இப்போ பலத்தோட உட்காந்தாலும் அவங்கள எதிர்க்கிறது இவங்களோட 100 மடங்கு அசுர பலம் பொருந்தியவர்கள். எது நடந்தாலும் இனி எந்த குற்றவாளி, இனிமேட்டு குற்றவாளிகளுக்கு பேர் எல்லாமே தவக நபர்கள் தான் வரும். ஊடகங்களும் அப்படி தான் செய்தி வெளியாகும், வேற வழியே கிடையாது. அது அதாவது திமுக இருந்த போதும் அப்படி தானே சார் வந்துச்சு. திமுக இருக்கும்போது குறைவான எதிர்த்தரப்பு, கொஞ்சம் திமுகவோட எதிர்கட்சின்றது திமுகவுக்கு எதிரான்றது பலமான ஆளுங்க இல்லையே. திமுகவை கம்பேர் பண்ணும்போது பலமானவங்க கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், அந்த குற்றவாளியோட பேர் இருக்கோ இல்லையோ இனிமேட்டு எல்லா குற்றத்துக்கும் தாவேக்கான் தான் வரும். அப்போது இனிமேட்டு இதுக்கு முதல் வழி அவர் முதல்வர் விஜய் அவர் வந்து அறிவிப்பு கொடுத்த மாதிரி போதைப் பொருளை குறைக்கும் போது கிரைம் ரேட்டிங்கும் கண்டிப்பாக குறையும். தண்டனைகள் இந்த இடத்துல எனக்கு கேள்வி சார், இப்போ போதைப் பொருள் வந்து சென்னையில் நிறைய இந்த இடத்துல விற்கிறாங்கன்றத தாண்டி இது டோட்டலாக ஒரு சிண்டிகேட் இருக்கும்ல, இது உள்ளர என்ட்ரி ஆகுறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே இப்போ அமைச்சர்களாக புதுசாக பொறுப்பேற்றிருக்காங்க, முதலமைச்சர் புது கவர்மெண்ட், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இங்கே அவங்களுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக தெரியும் அது எங்கேருந்து வருது அப்படின்றத வந்து ஒரு அதிகாரிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அந்த போஸ்டிங் இல்லாமல் ஒரு டம்மியான போஸ்டிங்கில் இருந்திருக்கலாம். இப்போ அவங்க ஒரு சேஞ்ச் ஆகி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சோர்ஸ் தெரியணும் சார். அது மேலே அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு லாங் பீரியடோ ஒரு இதுக்கு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. டக்குன்னு இது கடந்த ஆட்சியில் ஒரு பிரபல யூடியூபர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ஒரு இந்த பாரை வந்து இதை வச்சு நடத்துகிறதே கமிஷனர் தான் அப்படின்னாரு. பார்த்துருப்பீங்க அந்த ஊடகத்தை. இப்போ அந்த மாதிரி ஆளை வைக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி வச்சா வைக்க மாட்டார்ல. ஆனால் நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும். அந்த தொகுதியில் லிமிட்டில் ஒருத்தன் அந்த நேரத்தை மிஞ்சி காவல் டாஸ்மேக்கை திறந்து வச்சானோன்னு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி கெடுபிடியான இனிமேட்டு காவல்துறை வந்து அதான் இன்று மதியம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் கூட சட்டம் ஒழுங்கு குற்ற செயல்கள் நான் படிச்சுட்டு தான் வந்தேன் இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. குற்ற செயல்களில் வந்து ஈடுபடுறவங்க மேலே கடுமையான உடனடியாக நடவடிக்கை விசாரணை சார்ஜ் ஷீட் போட்டு நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது. இந்த இரவு நேர பப்பு கேளிக்கை விடுதிகளை ஒரு நடிகராகவும் முன்னாள் நடிகராகவும் ஒரு நாட்டின் முதலமைச்சராகவும் சென்னையில் நடக்கிற, அதாவது 2018 சென்னையில் அங்கங்கே உக்கா சென்டர்னு ஒன்று இருக்கும். சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏகே விஸ்வநாதன் என்ன பண்ணார், இந்த சென்னை பெருநகர காவல்துறையில் உள்ளுக்குள்ளே இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த உக்கா சென்டரை ஒழிச்சார். இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பப்புக்கள் சனி ஞாயிறு பப்பு போகிறது ஒரு ஸ்டைல், அது ஒரு கலாச்சாரமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்களா, சனி ஞாயிறாக இருந்துச்சா அர்பன் ஸ்கொயரில் போய் சாப்பிடணும், சனி ஞாயிறாக இருந்துச்சுன்னா பனங்கல் பார்க்கில் போய் ரோட் சைட் ஃபுட்டு சாப்பிட்ணும், சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா ஈஸியாக போயிட்டு சாப்பிடணுன்ற இந்த கலாச்சாரம் மிடில் கிளாஸ்க்குள்ளே எப்படி வருதோ அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இருக்க அத்தனை பேர் கார்பரேட் செக்டரில் இருக்க பெண்கள் ஆண்கள் தான் அதிகமாக சென்னை நகருக்குள்ளே இருக்க கேளிக்கை விடுதியில் உள்ளே போகிறாங்க. எல்லாம் பிளாக் ட்ரெஸ், எல்லாம் இருட்டு, எல்லாமே வண்ண லைட்டுகள் தான் இருக்குது. உள்ளே என்ன நடக்குது நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? உள்ளே எல்லாமே நடக்குது உள்ளே. அப்போது இந்த கேளிக்கை விடுதிகளை குறைக்கும் போது நவீன ரக போதை வஸ்துக்கள் குறையும். கஞ்சா புழக்கத்தை ஏழை தான் குடிக்கணும்னு கிடையாது, பணக்காரன் தான் குடிக்கணும்னு இல்லை, எல்லாரும் அடிக்ட் ஆகக்கூடிய போதை எல்லாரையுமே அடிக்ட் ஆகக்கூடியது. அப்போ இந்த போதை வஸ்துக்களை குறைக்கணும், ஒயின் ஷாப் நேரத்தை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோவை சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு உண்டான விஷயத்த ஐஜி தலைமையில் டீம் வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்கும் போது அங்கேயும் வந்து அவங்க சிரிச்சிட்டாங்க அப்படின்றத வந்து வீடியோ பார்க்க முடியுது. ஐஜி சிரிச்சாங்க, அவங்க பேர் ப்ரெஸ் மீட்டில் ரம்யா பாரதி ஐபிஎஸ். ரம்யா பாரதி எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு தெரியுன்றனால சொல்லலை, அவங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அவங்கள தெரியும். அதாவது கேவலமான ஊடக அறம்ன்றது அதுதான். இந்த இன்டர்வியூ ஆரம்பித்த உடனே இந்த கேமரா ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேர் பேசுகிறது எல்லாத்துக்கும் நம்மளோட வாய் தான் நம்மளுக்கு சொந்தம். என்கிட்டேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு, உங்ககிட்டேருந்து வார்த்தை வந்துச்சுன்னா எனக்கு தான் பொறுப்பு. இது பொது வெளியில் எல்லாருக்கும் சொல்கிறோம். நீங்களும் நானும் அங்கேருந்து வரும்போது லிஃப்ட்டில் வந்து பேசிட்டு வருது, நம்ம 2 பேரும் ஆஃப் த ரெக்கார்டாக பேசுகிறது. ஓகேங்களா? அப்போது ஒரு அதிகாரிகள் வந்து ஒரு அதிகாரிகள் என்ன வராங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்கணுமா, ஓகே ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், உட்காருறாங்க, உட்கார்ந்தோடனே கேமராஸ்லாம் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து கேமரா வைங்கன்றாங்க. உடனே எல்லோரும் கேமரா வச்சுறாங்க. சரி கொஞ்சம் நேரம் ஆகும் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் கொஞ்சம் நேரம் ஆகும்னு போகிறாரு, எனக்கு மைக்கை இங்கே மாட்டி விட்டு போயிட்டாரு, மைக்கை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு எப்படி தெரியும்? நான் பல மேட்ரு பேசுவேன், இன்டர்வியூ நடக்கவே கிடையாது, அங்கே எல்லாம் மைக்கை வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அதில் ஒரு மைக்கை ஆன் பண்ணிவிட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க.
அதுக்குள்ளே அவங்க லைவ் கொடுத்துட்டாங்க. அவங்க உள்ள கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க லைவ் கொடுத்துட்டாங்க. அவங்க சபார்டினேட் கிட்ட அவங்க பேசிக்கிறாங்க, என்னாச்சு எதுன்னு வேறு ஏதோ பேசுகிறாங்க. அவங்க அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் தப்பாக பேசல. அது கூட ஆடியோ கட் பண்ணி சிரிச்சது குற்றமா? அப்போ அவங்க ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சிரிச்சாங்களா? ஏதாவது அவங்க வேறு ஏதோ சிரிச்சாங்க, அவங்களுக்கு தெரியாமல் ஆடியோ போட்டாங்க. இது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இதை ஒன்றும் ஒரு செய்தி ஆக்கிறதுக்கு செய்திக்கு இங்கே பஞ்சம். செய்திக்கு பஞ்சம்ன்றனால எதை வேணாலும் போட்டுடலாம் சார். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஆஃப் தி ரெக்கார்ட் நடந்துருச்சு, அதை நீங்கள் வந்து விஷுவலாக எடுத்து போகிறது வந்து எத்திக்ஸ் வைஸ் தப்பு, ஓகே. பட் வந்து இது ஒரு பாதிக்கப்பட்ட சைட்லேருந்து நீங்கள் பாருங்களேன். ஒரு சீரியஸான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு குழந்தைய வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு ப்ரெஸ் மீட்டு. அந்த இடத்துல ஐஜி ரேங்க் இல்லை, அந்த விஷயத்துக்குள்ள போனா ஆஃபீஸர் வந்து உட்காடுறாங்க. அதுவும் முன்னாடி மைக்கு லோகோ எல்லாமே செட்டப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறபடி அவங்க ஒரு கேஷுவலாகவே ஒன்று பேசியிருக்காங்க. அவங்க வந்து அங்கே சீரியஸாக இருக்குன்னா இல்லை, அவங்க அந்த ஒரு மினிமம் டெக்கோரம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இப்போது அது வெளியே வந்தோடனே நம்ம இவ்வளோ சொல்கிறோம், அது வந்து ஒரு கேஷுவலாக நடந்தது, அதை வந்து ஏன் அது தப்பு தான். ஆனாலும் ஒரு மினிமம் டெக்கோரம்னு இருக்குல்ல, ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஏன் வந்து சோகமாக இருக்கோம்? இல்லை அங்கே வந்து யாராச்சும் ஒரு நகைச்சுவை பண்ணாலோ இல்லை வேறு யாராச்சும் அங்கே ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க ஏன் தடுக்கிறோம்? இல்லை அதே அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்களா? அதான் இதே ரம்யா பாரதி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து வராங்க. வெளியே 2 ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்க. அந்த அம்மா எப்படி தான் வராங்க? கட்டி பிடிச்சிக்கிட்டே வராங்க. கட்டி பிடிச்சிட்டே வந்து கவலைப்படாதான், நாங்கள் இருக்கோம்மா, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படி அங்கே சொல்லிட்டு தான் வராங்க. அது ஒரு தப்பு. அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே போனால் நிறைய விஷயம் போகணும். காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காவலர் வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து என் குழந்தைக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல இடத்துல ரோட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. அவருடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கட்டும், நியாயமானது தான். அவரோட குழந்தைக்கு பாதிப்பு, அவர் குழந்தை பாதிப்புனா அவருக்கு வலி இருக்க தான் செய்யும். அவங்கவுங்க குழந்தை பாதிப்பு அவங்களுக்கு வலி இருக்க தான் செய்யும். முதல்வர் அலுவலகத்துக்கு வர, அப்போ உன் குழந்தைய கூட்டிகிட்டு வர, அப்போ இது நீ ஆஃப் த ரெக்கார்டாக தான் வர, ஆன் டியூட்டியில் வரல. அப்போ எதுக்கு நீ யூனிஃபார்ம் போட்டு வந்த? நீ ஒரு பப்ளிக்காக போய் புகார் கொடுத்துருக்கணும்ல. அவர் பண்ணுற தப்பு அது. அப்போ அந்த போலீஸ் பிடிக்கும்போது அந்த என்ன பண்ணுற, கை வச்சு பாரு, கேஷுவலாக போ. ஒரு பப்ளிக்காக போயிட்டு சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடு. சிஎம் செல்லில் தான் இப்போ மெயில் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இல்லை போய் நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடு. யூனிஃபார்மோட நீ போகும்போது தானே அங்கே தடுக்கிறாங்க. அப்போ உள்ளே போய் எதாவது தர்ணா பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு பண்ண நபர் தானே. அப்போ கரெக்டு தான் சார், ப்ராப்பராக பண்ணணும். அவர் பல முறை நான் கொடுத்தோம். இல்லை, நான் காவல்துறைக்கு சப்போர்ட்டாக பேசல. இப்போ நான் காவல்துறைக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டீங்க. நீங்களே சொல்கிறீங்க நீண்ட காலமாக அவர் போராடிட்டு இருக்காரு, மீடியாவில் எல்லாம் பார்க்குறோம். ஏன் ஒரு மேலதிகாரி கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனையா அதை சால்வ் பண்ணியிருந்தா, அதாவது அப்போ சால்வ் பண்ணியிருந்தா இப்போ அவர் வரவே ரோட்டுக்கே வரமாட்டாரு. அந்த குழந்தை நல்லா அவங்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் கிடைக்கும். இப்போதான் அது விமர்சனம். இப்போதான் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் போன ஆட்சியிலேயே நிறைய டைம் வந்து அவர் முன்னாடி உட்காந்து ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணலாம் பார்க்கணும். இது வந்து அரசியல்வாதிகள் கண்டுக்கல. அப்போ ஏன் போன ஆட்சி நடவடிக்கை எடுக்கல சார்? இங்கே உடைய அதிகாரிகள் இருக்காங்களா, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ். இங்கே ஒரு கீழ் அதிகாரிகள் போடும்போது இங்கே ஒரு மேல் அதிகாரி இருக்காருன்னா அவர் ஏன் கூப்பிட்டு ஒரு இல்லை. இப்போ பாருங்க, மார்ச் மாதம் 12 13 தேர்தல் அறிவிச்சாங்க, கரெக்டுங்களா? 13 தேர்தல் கமிஷன் டிக்ளேர் பண்ண உடனே சொன்னது என்னன்னு கேட்டால், போலீஸ் டிஜிபி காவல்துறையில் இருக்க யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாருக்கும் விடுப்பு கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. எந்த ஃபேமிலியோ காவல்துறை ஃபேமிலி வெளியூர் போயிருக்காது. எனக்கு அடித்து தெரியும். இப்போ இந்த நேர்காணல் மூலிமா என்ன சொல்கிறது, காவலருக்கு இப்போ இந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. அப்போ காவலருக்கு சம்பளத்தை அடுத்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் கூட கொடுங்க, ஆனால் இப்போது லீவை விடுப்பை கொடுங்க அப்படின்றது தான். இப்போ அது கொடுக்கும்போது என்ன ஆகும், அவங்க பணிக்கு கரெக்டாக வரும். இப்போ நிறையா நம்ம பார்க்குறோம், காலைல 9 மணிக்கு சிஎம் வந்துடுறாரு, 10 மணிக்கு சிஎம் வந்துடுறாரு. அவர் வரான்னு எல்லா துறை அதிகாரிகளும் காலையில் முன்னாடி வந்துடுறாங்க, ஸ்டாஃப் எல்லாம் உள்ளே போடுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி செக்ரட்டேரியட்டுக்கே போனது இல்லையா? இதுக்கு முன்னாடி செக்ரட்டரி போயிருப்பாங்க, 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்திருப்பாங்க. இப்போ அந்த பஞ்சுவாலிட்டியாக அந்த என்ட்ரி போடணுன்றக்கா வேகம் வராங்க. அதே மாதிரி காவல்துறையிலையும் ஒரு டைமுங்க, ஒரு ஷெட்யூல்டு, வாரத்துக்கு ஒரு நாள் லீவுன்னும் போது அந்த சைக்கிளிங் கரெக்டாக போகும். காவல்துறை புதிய காவல் ஆணையர் வந்து திரும்ப சிசிடிவி மாட்டுறேன், திரும்ப ரோடை டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணுறேன், திரும்ப அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் இல்லாமல் டைட் பண்ணால் போதும். போதை வஸ்துகள் உள்ளே வராமல் இருக்கிறதாவே சரி. அந்த மாதிரி பண்ணும்போதே அதுக்கு கொஞ்சம் அவேர்னஸை ஏற்படுத்தணும். காவல் ஆணையர் அவருடைய பணியை செய்து கொண்டு தான் இருக்கணும். ஏற்கனவே இருந்த கமிஷனருக்கு வந்து அவரோட கேம்ப் கிளார்க், ஆஃபீஸில் இருந்த கேம்ப் கிளார்க்கு தான் கமிஷனர் மாதிரி செயல்பட்டார். அதை வந்து இவர் களை எடுக்கணும். அதிகாரிகள் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கான்னு ஏற்கனவே இந்த கமிஷனரோட கேம்ப் கிளார்க்கில் தான் கமிஷனர் மாதிரி பல ஆர்டருக்கெல்லாம் பண்ணார். அதை பற்றி தனியாக பேசினா பெருசாக பேசலாம். ஒரு வாட்டி பேசினதுக்கு எனக்கே நேரடி மிரட்டலே வந்துச்சு அந்த கேம்ப் கிளார்க்கிட்ட இருந்து. இப்போ இருக்க கமிஷனர் அதை கையாண்டு தனக்கு கீழே ஆஃபீஸில் கேம்ப் ஆஃபீஸில் என்ன புகார் வருது,
என்ன புகார் நம்ம நாலேஜுக்கு வருது, எந்த ஸ்டேஷன்லேருந்து புகார், இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணார்னா சட்டம் ஒழுங்க கிரைம் ரேட்டிங்கை குறைஞ்சி, அதாவது இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு நம்ம சொன்னபோது இன்னும் கொஞ்சம் கிரைம் ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறைக்குள்ளே ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். எந்த சமையலும் ருசி தேடும்